சிம்பிளாக குயிக்காக வந்து புதினா புலாவ் ரெடி பண்ணலாம் வாங்க. எப்படி பண்ணுறதுன்னா, புதினா மட்டும் நான் வச்சு பண்ணேன்னா, உங்களுக்கு கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா கொத்தமல்லி தழை யூஸ் பண்ணிக்கோங்க. புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, அப்புறம் சோம்பு. இதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஆனியன், ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான். உங்ககிட்ட பிரியாணி பவுடர் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை குழந்தைங்க சாப்பிட்றாங்க, காரம் விரும்பலைன்னா ஆட் பண்ணாதீங்க. காரத்துக்காக மட்டும் நான் பிரியாணி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் போடணும். பேஸ்ட் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு நான் வந்து பிரியாணி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சோயா பீன்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. பட்டாணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அரிசி, உப்பு, தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான விசிலை விட்டுட்டு நீங்கள் இறக்கி வச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். புதினா புலாவ் ரெடி ஆயிரும். இது குயிக்காக வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் பேக் பண்ணி தரலாம்.